அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கடந்த திமுக நடந்த நிதிநிலை தொடர்பாக வெள்ளையறிக்கை வெளியிட சொல்லியிருந்தீங்க. வெள்ளையறிக்கை எப்போ வெளியிடப்படும்? கூடிய சீக்கிரத்தில் வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரை விரிவாக்கம் மாண்பு முதலமைச்சர் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணமும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட எண்ணமும் சரி, சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய கொள்கை முடிவை நாங்கள் எப்பொழுதும் மதிப்போம். இந்த அரசு எப்பொழுதும் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும். மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்போம். பண்டிதருடைய மண்டபத்தின் முன்னாடி நாங்கள் உறுதியாகவும் சத்தியமாகவும் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். IUML நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அது மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அதோடைய கனவு. ஒரு அன்பான ஒரு எப்படியெல்லாம் ஒரு குடும்பமாக இருக்குமோ அது மாதிரி அமைச்சரவை இருக்கணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமானன் அவர்களோ, IUML தலைவர் அவர்களோ, காங்கிரஸ் தோழர்களோ எல்லோரும் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறோம். உடனடியாக முடிவெடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சிகளுடைய கலந்தாலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல செய்தி வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள், பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதை போல குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் நினைப்பதை போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்ன முடிவெடுக்கல, ஏன் என்ன கருத்து சொல்லல? உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது? ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை. அண்ணாவே மிஞ்சிட்டீங்க தம்பி.